கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே மேட்ச் வந்து நடந்துருச்சு. அதில வந்து சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க. சரி ஓகே, அதெல்லாம் ஓகே. இப்போ என்னன்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு ஃபைட் நடக்குன்னு வச்சுக்கங்களேன். அதாவது வந்து ஒரு ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ஃபைட் இல்லன்னா வந்து சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ஃபைட்டு அப்பலாம் நடக்கு. ஒரு 2 பேருக்குள்ள வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து அடிச்சுக்கிறாங்கன்னா, அது வந்து கொஞ்சம் ஆர்கானிக்கா இருந்துச்சு. அவங்க போடுற மீம் வந்து நம்மளும் பார்த்து ரசிக்கிற மாரியும் இருந்துச்சு. இப்போ எம்ஐ ஃபேனா இருந்தாலும் சரி, ஆர்சிபி, சிஎஸ்கே யார் ஃபேனா இருந்தாலும் சரி. அவங்க போடுற மீம்ஸ பார்க்கும்போதுலாம் அது ரசிக்கும்படியாம அத பார்த்து சிரிச்சுட்டு போற மாரி தான் இருந்துச்சே தவிர, இப்பலாம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. என்னடா இது ஏதோ இந்தியா, பாகிஸ்தான் போர் இப்ப நடக்க போதுன்னு சொல்லிடுறாங்கல்ல. அதோட மேல ஏதோ அண்டை நாட்டுக்கிட்ட இவனுங்க போருக்கு போற மாரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்களே தவிர, அது வந்து ஒரு இதா இல்லங்க. ஆர்கானிக்கா இல்ல. இதெல்லாம் கேட்டா ஒரு ஆளு சொல்லுவாரு, பத்ரின்னு ஒருத்தர் இருக்காரு. "ஏங்க அடிச்சுக்கிட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷமே சொல்லியிருந்தாரு. அப்பலாம் ஃபைட் பண்ணாதீங்கன்னு சொல்ற நம்ம ஆர்ஜே பாலாஜி சொல்லும்போது, பத்ரி என்ன சொல்றாருன்னா, "சண்ட போடட்டுங்க. அது நல்லா இருக்குங்க. அப்பதாங்க அதுக்கெல்லாம் ஒரு கிரிக்கெட்டுக்கு டெவலப்" அப்படின்னு சொல்லுவாரு. ஏங்க கிரிக்கெட் டெவலப் வந்து நாலேட்ஜ வளர்த்துக்கணுங்க. அதாவது வந்து கிரிக்கெட்ல எந்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போலாம், அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாரு தான் பார்க்கணும். ஆனா நம்ம பத்ரி என்ன சொல்றாரு, "அடிச்சுக்கிட்டுங்கன்னு" சொல்றாரு. ஏங்க அது என்ன அடிச்சுக்கிறது என்ன உங்களுக்கு ஜாலியா இருக்கா? முன்னாடிலாம் வந்து மெச்சூரிட்டியா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மெச்சூரிட்டிலாம் இழந்து, உள்ள யாரு குறுக்க பூர்றான்னே தெரிய மாட்டேங்குது. அந்த மாரி மோசமா அடிச்சுக்கிறாங்க. சரி ஓகே. ஒரு டைம்லலாம் வந்து சிஎஸ்கே புடி புடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அத வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஓகேங்க. அதெல்லாம் பார்க்க ஜாலியா இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மேட்சே பார்த்தீங்களா, ஆர்சிபி மேட்ச் இப்போ நடந்தது. இப்ப லாஸ்ட்டா 2ண்ட் மேட்ச் இப்போ இந்த வருஷம் நடந்ததுல ஒரு ஜெயிலுக்கு அதாவது 2016, 17ல வந்து சிஎஸ்கே வந்து பேன் ஆனாங்க. அதனால வந்து விளையாட முடியல. அது என்ன மேட்ச்சு, என்ன இது எதுவுமே தெரியாது. எதுக்காக பேன் ஆனாங்க? எந்த கருமாந்திரமும் தெரியாது. அது தெரியாம இங்க நெறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருப்பானுங்க. அது என்ன ரீசன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாம இருக்கும்போது வந்து அத பத்தி நம்ம கலாய்க்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஆனா அப்படியும் தெரியாம இருந்துட்டு நீங்க வந்து பேன் ஆனீங்கன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா அதோட ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல எதுக்காக பேன் ஆனாங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தெரியும். என்னன்னா, அந்த இது பேன் ஆகி போனாங்க பார்த்தீங்களா? 2017, 2016, 17 அதுக்காக ஒரு ஜெர்சி ஒண்ணு கிரியேட் பண்ணி, அந்த ஜெர்சிய வந்து ஸ்டேடியத்துக்கு வெளிய வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சேல் பண்ணி அது ஸ்டேடியத்துக்குள்ளயும் போட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப வந்து சிஎஸ்கே வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த மாரிலாம் நெறைய நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒருக்காட்டி வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேனெல்லாம் அங்க வச்சு அடிச்சாங்கலாம் சொல்லிட்டு வந்துச்சு. சரி அதுக்கு இங்க வந்து ஒண்ணும் இல்லையான்னு மட்டும் நெனைக்கக்கூடாது. இங்கேயும் நெறைய நடக்குது. ட்ரோல்ஸ்லாம் நடக்க தான் செய்யுது. நம்ம சென்னை ஸ்டேடியத்த வச்சு நடக்கும்போதுல வந்து லாலிபாப்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. ஆனா நான் மேட்ச் பார்க்கும்போது நான் அந்த லாலிபாப்ப நான் பார்க்கவே இல்ல. அந்த மேட்ச்ல வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து யாருமே லாலிபாப் வச்ச மாரி தெரியல. ஒரு சில பேர் வந்து அது ஏஐன்னு சொல்றாங்க. அது எந்த விதத்தில எனக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து அந்த மேட்ச்ல வந்து நான் எங்கேயும் அத நான் பார்க்கல. அவங்க வந்து லாலிபாப் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே பார்க்கல. ஆனா இத நான் பார்த்தேன். அதனால இத நான் என்னால பேச முடியும். அது சப்போஸ் அப்படி பார்த்திருந்தா அப்படி வச்சிருந்தாங்க லாலிபாப் வச்சு ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் தப்பு தான். அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்லிற முடியாது. இங்கேயும் ஒரு சில மெச்சூரிட்டி ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே இருக்க தான் செய்றாங்க. அந்த பழைய ஓஜி ஃபேன்ஸ் எல்லாரும் இருக்க தான் செய்றாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேங்களா? இப்ப இருக்கிற ஒரு சில்லறத்தனமான ஒரு ஆட்களால தான் இந்த மாரி 2 பேருக்குள்ளயும் மாறி மாறி அடிச்சுக்குங்களே தவிர, இதுக்கு முன்னாடி இருந்த ஓஜி ஃபேன்ஸ்க்கு தெரியும். என்னதான் வந்து சிஎஸ்கே வந்து 10ல 2 மேட்ச், 11ல 2 மேட்ச் என்ன இதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லாட்டியும், அந்த டீமுக்கு சப்போர்ட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்க தான் செய்ய போகுது. அதாவது உண்மையான ஃபேன்ஸ்ன்னு சொல்ட்டு. ஒரு சில பேர் வந்து இப்போ வந்து தோக்குறாங்கன்னு சொன்னோனே, இந்த ஃபேன்ஸ் இல்லன்னு சொல்ட்டு அப்படிலாம் கிடையாதுங்க. இங்க வந்து பழைய ஃபேன்ஸ் வந்து என்னைக்குமே அந்த டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும். எந்த மாரி கம்பேக் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் தான். இல்லன்னு சொல்லவே இல்ல. அதுக்குன்னு சொல்லிட்டு இங்க ஆர்சிபியும் வந்து நான் தட்டி கழிக்கிற ஆள் கிடையாது. நான்லாம் வந்து ஆர்சிபி கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டவன் தான். ஏன்னா வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க. ரொம்ப வருஷமா அதுல வந்து பழைய பழைய எவ்வளவோ பிளேயர்ஸ் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்களால கப் அடிக்க முடியலையே. ஒரு கப்புக்காக எவ்வளோக்குள்ள ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கிற ஆள் தான். சரி ஓகே. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ட்டு ஒரிஜினல் ஃபேன்ஸ் ஓகேங்களா? அதாவது வந்து ஒரு வந்து டீமுக்கு லாயலா இருக்கிறவங்க என்னன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இருக்க சில தற்கூரிகள பத்திலாம் நம்ம ஒண்ணுமே பேச முடியாது. இந்த மாரி தான் இருப்பானுங்க. அவனெல்லாம் ஒண்ணும் பேச முடியாது.